ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மயூரகவி அருளிய சக்தி வாய்ந்த சூரிய சதகத்தில் 61 முதல் 65 வரையிலான ஸ்லோகங்களையும் அதற்குரிய தமிழ் விளக்கத்தையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த சக்தி வாய்ந்த சூரிய சதகத்தினை துதிக்கும் பொழுது நம்முடைய தோல் வியாதிகளும் கண் நோய்களும் குணமடைகின்றன. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. सीदन्तोऽन्तर्निमज्जज्जडकुरमुसलासैकतेनाकनद्याः स्कन्दन्तः कन्दराली कनकशिखरिणो मेकलासु स्खलन्तः दूरं दूर्वास्तलोत्कामरकतदृशदिस्तास्नवो यन्नयाताः पूष्णोश्वाः पूरयंस्तैस्तदवतु जवनैर्हों कृतेनाग्रगोवः. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். ரதம் ஆகாச வீதியில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது தேவ கங்கையான மந்தாகினி நதியின் மணற்பரப்பை சில இடங்களில் கடக்க வேண்டியதாக இருக்கிறது. அதன் மீது ஓடும்போது குதிரைகளின் குளம்புகள் அழுந்த பதிவதால் அவைகளின் கால்கள் மரத்து போய் மர உலக்கைகள் போல் ஜடமாகி விடுகின்றன. பொன்மலையான மேரு பர்வதத்தின் வரிசையான குகைகளில் நுழைந்து எப்படியோ குதிரைகள் கடந்து சென்று விடுகின்றன. ஆனால் மலையின் தாழ்வரைகளை கடக்கும் பொழுது சற்று தடுமாறுகின்றன. தூரத்தில் மரகத பாறைகளின் தள வரிசைகள் காணப்படும் போது அவைகள் புல்வெளிகளோ என்று நினைத்து அங்கே குதிரைகள் புல்லின் மீதான ஆசையால் ஓடாமல் நின்று விடுகின்றன. இவ்வித சமயங்களில் சாரதி அருணன் ஹும் ஹும் என்று சப்தம் எழுப்பி குதிரைகளை அதட்டி அவைகளை வேகம் குறையாமல் ஓடச் செய்கின்றான். சூரிய தேவனுக்கு முன்புறமிருந்து செல்லும் அருணதேவன் உங்களை காப்பாற்றட்டும். இந்த ஸ்லோகத்துடன் அருணதேவனின் வர்ணனை முற்று பெறுகிறது. 62வது ஸ்லோகம். पीनोरः प्रेरिताभ्रैश्चरमकुरपुटाग्रस्थितैः प्रातरद्रौ आदीर्घाङ्गैरुदस्तो हरिभिरपगता सङ्गनिःशब्दचक्रः उत्तानानूरुमूर्धावनति हठभवद्विप्रतीपप्रणामः प्राण्हे श्रेयो विदत्तां सवितुरवतरन् व्योमवीतीं रतोवः. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்திலிருந்து 72வது ஸ்லோகம் வரை சூரிய ரதத்தின் வர்ணனைகள் விவரிக்கப்பட்டுள்ளன. காலையில் உதயாச்சல பர்வதத்திலிருந்து சூரிய பகவானின் தேர் ஆகாய மார்க்கத்திற்கு இறங்கி வருகிறது. குதிரைகளின் மார்பு அதாவது முன்பாகங்கள் பருத்து இருக்கின்றன. ரதம் செல்லும் போது மேகங்களை கிழித்து கொண்டு அவற்றை அப்பாற்படுத்துகின்றன. அவைகள் ஓடும் நிலையில் பார்க்கும்போது பின்கால் குளம்புகளின் மீது நிற்பவைகள் போல் இருக்கின்றன. முன்கால்கள் தூக்கப்பட்டும் பின்கால்கள் தாழ்த்தப்பட்டும் பறக்கும் குதிரைகள் போன்றும் தோற்றமளிக்கின்றன. நீண்ட உடல்களை கொண்ட குதிரைகளால் ரதம் மேலே தூக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. பூ பிரதேசத்தின் தொடர்பு இல்லாததால் தேர் சக்கரம் ஓசையின்றி ஓடுகிறது. தேரை ஓட்டும் நிலையில் அருணன் நிமிர்ந்திருக்கும் தலையை குனிவித்து மற்றும் சில சமயங்களில் தேர் வேகமாக ஓடும்போது உடலை பின்பக்கம் சாய்த்தும் அதாவது வணங்கும் நிலைக்கு எதிரிடையான நிலைப்பாட்டில் இருக்கிறான். இவ்விதம் வர்ணிக்கப்பட்ட காட்சியில் இருக்கும் சூரிய ரதம் உங்களுக்கு அனைத்து நலன்களையும் அருளட்டும். 63வது ஸ்லோகம். ध्वान्तौ गद्वंस दीक्षा विधिपटुवहता प्राक्सहस्रं करानाम् अर्यं नायोगरिं नः पदमतुलमुपानीयताध्यासनेन सश्रान्तानां नितान्तं भरमिव मरुतामक्षमानां विसोढुम् स्कन्धात् स्कन्धं व्रजन्वो वृजिन विजितये भास्वतस्यन्दनोऽस्तु. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். இருள் திரள்களை அழிக்க முற்படுவதில் திறமை கொண்ட 1000 கிரணங்களை கொண்டவர் சூரிய பகவான். பெருமை மிக்க அந்த சூரிய பகவான் தன்னை ஆசனமாக்கி கொண்டதால் அந்த ரதம் ஒரு கௌரவத்தை பெற்றுள்ளது. அந்த ரதம் 7 விதமான வாயுக்களை கொண்ட மருத்கணங்களை ஊடுருவி செல்கிறது. அப்பொழுது அந்த வாயுக்கள் ரதத்தின் பாரம் தாங்க முடியாத காரணமாக தங்கள் தோள்களில் மாற்றி மாற்றி தாங்கிக் கொள்வதாக இருக்குமோ என்ற ஐயப்பாடும் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த சூரிய ரதம் உங்கள் பாவங்களை அழிப்பதாக அமையட்டும். இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 7 வாயுக்கள் என்னவென்றால் ஆவகம், பிரவகம், விவகம், பராகம், சம்வகம்,
உத்வகம் பரிவகம் என்பதாகும். 64வது ஸ்லோகம். யோக்த்ரி பூதான் யுகஸ்ய க்ரசிதுமிவ புரோதந்தசூகாந்ததானோ द्वेधाव्यस्ताम्बुवाहावलि विहित बृहत् पक्ष विक्षेप शोभः सावित्रस्यन्दनोऽसौ निरतिशयरय प्रीणितानूरुरेणः क्षेपी यो वो गरुत्मानिव हरतु हरीचाविधेय प्रचारः. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் ஸ்லேடை வார்த்தைகளினால் கருடனை போலத்தான் சூரிய ரதமும் என்று மயூரகவி சாதுரியமாக கவிதை அமைத்திருக்கிறார். கருடதேவன் நாகங்களை தன் வாயில் தொங்கவிட்டிருப்பான். அவைகள் தனக்கு கடிவாள கயிறுகள் என்று எண்ணினார் போலும். அதே போன்று சூரிய ரதத்தின் குதிரைகளுக்கு நாகங்கள்தான் கடிவாள கயிறுகள். கருடன் ஆகாயத்தில் பறக்கும்போது தனது இறக்கைகளினால் மேக மண்டலத்தை கிழித்து 2 துண்டுகளாக்கி விடுவான். அவ்விதமே சூரிய ரதமும் தனது 2 பக்கத்து பாகங்களால் மேக திரள்களை 2ஆக கிழித்து ஊடுருவி செல்கிறது. கருட தேவனின் வேகம் அவனுடைய அண்ணனான அருணனுக்கு பிரியமானது. அதேவிதம் சூரிய ரதத்தை அருணதேவன் வேகமாக செலுத்தும் லாவகம் கருடதேவனுக்கு பிரியத்தை ஏற்படுத்தும். கருடதேவன் ஹரியின் விருப்பப்படி செல்வான். அருணனும் ஹரி என்ற தனது குதிரைகளை உற்சாகப்படுத்தி சாரத்தியம் செய்வான். இப்படி பல விதத்திலும் கருடனை போன்று திகழும் சூரிய ரதம் உங்கள் பாவங்களை துரிதமாக விலக்கட்டும். 65வது ஸ்லோகம். ஏகாஹேனைவ தீர்காம் திரிபுவன பதவீம் லங்கயன் யோ லகிஷ்டஹ பிருஷ்டே மேரோர்கரீயான் தலிதமணித்ருஷத்விம்ஷி பிம்ஷிராம்சீம் சர்வஸ்யைவோபரிஷ்டா ததச புனரதஸ்தாதிவாஸ்தாத்ரிமூர்த்னீம் பிரத்னஸ்யா வியாத்ஸ ஏவம் துரதிகம பரிஸ்பந்தனஸ்யந்தனோவஹ. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். சூரிய ரதம் ஒரே நாளில் 3 புவனங்களையும் வெகுவாக கடப்பதினால் அந்த தேர் வெகு லேசாக இருக்குமோ என்று ஒரு பக்கம் தோன்றுகிறது. ஆனால் மறுபக்கம் அதே தேர் மேருமலை சிகரங்களில் இருக்கும் ரத்ன பாறைகளை நொறுக்கி தூள் செய்து சிதற அடிப்பதினால் வெகு கனமாக இருக்குமோ என்றும் ஊகிக்க வேண்டியதாகிறது. உச்சி வேளையில் பார்க்கும் பொழுது ரதம் வெகு உயரத்தில் இருக்கிறதோ என்று தோன்றும் சமயத்தில் அஸ்தமன வேளையில் அஸ்தமனகிரியின் மீதிருக்கும் போது வெகு தாழ்வான உயரத்தில்தான் இருக்கிறது என்றும் எண்ண தோன்றுகிறது. இவ்விதம் ரதத்தின் நிலைப்பாட்டை நிர்ணயிக்க முடியாத நிலையில் இருக்கும் சூரிய ரதம் உங்களுக்கு ரட்சையாக இருக்கட்டும். இப்பொழுது 61 முதல் 65 வரையிலான ஸ்லோகங்களை தொடர்ச்சியாக பார்க்கலாம். सीदन्तोऽन्तर्निमज्जटकुरमुसला सैकतेनाकनद्याः स्कन्दन्तः कन्दरालीकनकशिखरिणो मेकलासु स्खलन्तः दूरं दूर्वास्तलोत्कामरकतदृशदिस्तास्नवो यन्नयाताः पूष्णोश्वाः पूरयंस्तैस्तदवतु जवनैर्हुं कृतेनाग्रगोवः पीनोरः प्रेरिताभ्रैश्चरमकुरपुटाग्रस्थितैः प्रातरद्रौ आदीर्घाङ्गैरुदस्तो हरिभिरपगता सङ्गनिःशब्दचक्रः उत्तानानूरुमूर्धावनति हठभवद्विप्रतीपप्रणामः प्राह्ये श्रेयो विधत्तां सवितुरवतरन् व्योमवीथीं रतोवः ध्वान्तौ गद्वंस दीक्षा विधिपटुवहता प्राक्सहस्रं करानाम् अर्यं नायो गरिं नः पदमतुलमुपानीयताध्यासनेन सश्रान्तानां नितान्तं भरमिव मरुतामक्षमानां विसोढुम् स्कन्धात् स्कन्धं व्रजन् वो वृजिन विजितये भास्वतस्यन्दनोऽस्तु योक्त्रीभूतान्युगस्य ग्रसितुमिव पुरोदन्दशूकान्दधानो द्वेधाव्यस्तम्बुवाहावलिविहित बृहत्पक्षविक्षेपशोभः सावित्रस्यन्दनोऽसौ निरतिशयरय प्रीणितानूरुरेणः क्षेपी यो वो गरुत्मानिव हरतु हरीचाविधेय प्रचारः.
ஏகாஹேனைவ தீர்காம் திரிபுவன பதவீம் லங்கயன் யோலகிஷ்டஹ पृष्ठे मेरोर्गरीयान् दलितमनिदृशत्विंशिपिंशिरांसीं सर्वस्यैवोपरिष्टा ददच पुनरतस्तादिवास्ताद्रिमूर्ध्नीं ब्रध्नस्याव्यात्स एवं दुरधिगमपरिस्पन्दनस्यन्दनो वः हरिः ओम् ॐ आदित्याय नमः ॐ सूर्यनारायणाय नमः हरिः ॐ ஸ்ரீகுருப்யோ நமः. தோல் நோய்களையும் கண் வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த சூரிய சதகத்தின் 61 முதல் 65 வரையிலான ஸ்லோகங்களையும் அதற்குரிய தமிழ் விளக்கத்தையும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டோம். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.